குளிர்கால கூட்டத்தொடரில் என்ன போய் பேசுவீங்க, என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது 40க்கு 40 எடுத்திருக்கோன்னு மாறுதுட்டீங்க தவிர உங்களால் ஒரு ஆணியும். வெங்கடேசன் அவர்கள் பேச வேண்டியது என்ன அப்படின்னா, திமுகவின் கோபாலபுரம் குடும்பத்திற்கு சிஞ்சா தட்டுனா மட்டும்தான், அவரோட அந்யோன்யமான உறவை கொண்டாடினா மட்டும்தான், அந்த குடும்பத்திற்கு துதி பாடினா மட்டும்தான் அவர் தொடர்ந்து எம்பியாக இருக்க முடியும். அக்கா கனிமொழி அவர்களுக்கு நில அளவை கல்லுக்கும் தீப தூணுக்கும் வித்தியாசம் தெரியல. அக்கா கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரியாரின் பேத்தி இல்லையா, அதனால அது வித்தியாசம் தெரிய வாய்ப்பும் இல்லை. நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இந்துக்கள் இறையாண்மை குலைக்காத வண்ணம் எந்த தீபத்துள்ள தீப ஏத்தலாம் அப்படின்னு தெளிவான முடிவை கொடுத்து ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அரசா திமுக அரசு, ஒரு நீதிபதியோட வார்த்தைக்கு இணங்கி கட்டுப்பட்டு மக்களுக்கு தீர்ப்பளிச்ச ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாம முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை வாக்கு அரசியல். கே நேரு 1020 கோடி ரூபாயை ஊழல் செய்துவிட்டு சட்டநாதரை போய் வழிபட்டா சாமி தெய்வம் சும்மா விடுமா? திமுக எப்பயுமே வாக்குறுதிகளை அள்ளி விடுவாங்களே தவிர அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு ஆவணம் செய்து அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. திமுக சொல்வதொன்றும் செய்வதொன்றும் புறம்பாக செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தான். சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் பாஜக நிர்வாகி ஜெயமணி மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்கள் மதுரையை சொந்த ஊரை கொண்டங்காட்டி மதுரையிலேருந்தே கேள்வி ஸ்டார்ட் பண்றேன். மதுரைக்கு தேவைய வளர்ச்சி அரசியல், மதுரைக்கு டேஸ் அரசியல் தேவையில்லை அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்னங்க மேடம்? மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் தான், வாரிசு அரசியல் தேவையில்லைன்னு தான் நாங்களும் சொல்றோம். அதையே தான் நாங்களும் சொல்றோம். மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களோட கபட நாடகத்துக்கும் உங்களோட பொய் பரப்புரைகளுக்கும் மதுரை மக்கள் ஏமாற மாட்டோம். ஒவ்வொரு விஷயமா நீங்க மதுரைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பட்டியல் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 50 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள எல்லா இடங்களையும் சேர்த்து நான் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா? செய்யல. வெங்கடேசன் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் மதுரை எம்பியா இருந்து ஒரு தொகுதியை கூட, ஒரு இடத்துல கூட தொகுதியை மேம்படுத்தவே இல்லை. குளிர்கால கூட்டத்தொடரில் என்ன போய் பேசுவீங்க, என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது 40க்கு 40 எடுத்திருக்கோன்னு மாறுதுட்டீங்க தவிர உங்களால ஒரு ஆணியும் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது மதுரை மக்களை எங்களை தொடர்ந்து நீங்க வஞ்சிச்சுட்டே இருக்கீங்கன்றதுல நாங்க மதுரை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம், ரொம்ப ஆணித்தரமா இருக்கும் உங்களை புறக்கணிக்கிறதுல. இப்ப மதுரை வெங்கடேசன் பத்தி பேசுனீங்க. பார்லிமெண்ட்ல அவர் திருப்பரங்குன்ற விஷயத்துல எடுத்து பேசுனது அவரு தான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் எடுத்து பேசுறாருன்னா அங்க பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. இந்து சனாதனத்தையும் இறை வழிபாட்டையும் இறையாண்மையும் கொன்றுட்டு நீதிமன்ற ஒரு நீதியரசரோட தீர்ப்பை புறக்கணிச்சுட்டு அவர் அங்க போய் பேசுன்ற அவசியம் இல்லையே. அவர் அப்படி செய்யணும்ன்ற இருந்துச்சுன்னா மதுரை மக்களுக்கு தீப ஜோதியை ஏற்று வச்சிருக்கணும். அப்பதான் அது சரியான நிலைப்பாடா இருந்திருக்கும். அவர் எங்க மக்கள் மேல வச்சிருக்க அன்பு, தெய்வத்தை மேல வச்சிருக்க இறை நம்பிக்கை, ஆன்மீகத்தை கொண்டாடுறாரு அப்படின்னு அர்த்தம். அங்க ஏத்த வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு நீதியரசர் கொடுத்த ஒரு தீர்ப்பை புறக்கணித்து விட்டு அவர் போய் அங்க போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வெங்கடேசன் அவர்களுக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மதுரை மக்களுக்கான நிதி என்ன வரணும், என்ன தேவைப்படுது, அதெல்லாம் எடுத்து கொண்டு மக்களுக்கு செயல்படுத்தி மதுரையை ஒரு சிறந்த ஒரு தொகுதியாக மாற்றுவதற்கு துப்பில்லை. இங்கே போய் பேசுன்ற அவசியமும் அவருக்கு இல்லை. அவரால் மதுரை மக்கள் எந்த விதமான நற்பலனையுமே அனுபவிக்கலை. நாங்கள் எங்களுக்கு தொடர்ந்து என்ன அப்படின்னா, திமுகவின் கைக்கூலியாக இருந்து திமுகவோட ஒரு கூட்டணியில் உள்ள இருக்கோன்றதுக்காக அவங்களுக்கு சால்ரா தட்டிக்கிட்டே மதுரை மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் பார்க்குறோம். இவர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மதுரை மக்கள் தீர்க்கமாக தீர்மானித்து விட்டாங்க. 2026 வெங்கடேசன் அவர்கள் வீட்டுக்கு போனால் போதும், மித்ததை வரக்கூடிய தலைவர்கள் பார்த்துக்குவாங்க. இவரால் ஒரு ஆணியும் செய்ய போறதில்ல. நீங்க சொல்றது இப்படி எடுத்துக்கலாங்களா? அதாவது வெங்கடேசனே பார்லிமெண்ட்ல வளர்ச்சி அரசியல் பேசல, இவர் சொல்ற டேஸ் அரசியல் தான் அவரே அங்க பேசுறாரு, அப்படி எடுத்துக்கலாங்களா? கண்டிப்பா எடுத்துக்கலாம்ல. அதாவது வெங்கடேசன் அவர்கள் பேச வேண்டியது என்ன அப்படின்னா, திமுகவின் கோபாலபுரம் குடும்பத்திற்கு சிஞ்சா தட்டுனா மட்டும்தான், அவரோட அந்யோன்யமான உறவை கொண்டாடினா மட்டும்தான், அந்த குடும்பத்திற்கு துதி பாடினா மட்டும்தான் அவர் தொடர்ந்து எம்பியாக இருக்க முடியும், இல்லாட்டி இருக்க முடியாது. அந்த ஒரு காலகட்டத்தில் திமுக அரசின் முதுகின் மீது சவாரி செய்யக்கூடிய ஒரு அரசு காங்கிரஸ் அரசு, காங்கிரசின் முதுகின் மீது சவாரி பண்ணக்கூடிய அரசு திமுக அரசு. அப்ப இரட்டைக்குழல் துப்பாக்கி போல ஒன்னா இணைஞ்சு 2 பேரும் இணைந்துதான் இந்த மாதிரி ஒரு எல்லா விதமான தந்து முந்து வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால வெங்கடேசன் அவர்கள் கண்டிப்பா வாரிசு அரசியலுக்கு துதிபாட தான் செய்வார். ஆங்கிலேயர் வச்ச நில அளவை கல்ல தீப ஏத்துறது சரியா அப்படின்னு கனிமொழி கேட்கறாங்க. அக்கா கனிமொழி அவர்களுக்கு நில அளவை கல்லுக்கும்
தீபத்தூணுக்கும் வித்தியாசம் தெரியல. அக்கா கொஞ்சம் அதை படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நில அளவைக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அதாவது தொன்று தொட்டு காலம் முதல் 9 அடி இருக்கக்கூடிய கற்களை 3 அடி மட்டுமே வெளியில தெரியும், 6 அடி மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு ஆழமா தோண்டி ஊன்றிடுவாங்க. எதுக்காக அதை ஊன்றாங்க அப்படின்னா, சுற்றளவுல அதாவது இயற்கையின் சீற்றத்தால நம்மளோட கோயில்கள் வீடுகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல வரைக்கும் கோயில் இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் வீடுகள் இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட சர்வே பண்றதுக்கு நிலத்தை அளப்பதற்கான அளவீடுகள் தான் நில அளவைக்கல். அது மேல் மட்டம் தட்டையாக இருக்கும். நில அளவைக்கல் எப்பயுமே தட்டமா இருக்கும். ஆனா தீபத்தூண் 9 அடியும் மேல தெரியும், பள்ளமா இருக்கும். திருவண்ணாமலை தீபத்தில் 4500 லிட்டர் கொள்ளளவு நெய் கொண்டு அதை தீபம் ஏற்றுதான் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களும் அந்த ஜோதியை பார்த்து வணங்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நில அளவைக்கல்லுக்கும் நம்மளோட தீபத்தூணுக்கும் அக்காக்கு வித்தியாசம் தெரியல. அவங்க பெரியாரின் பேத்தி இல்லையா, அதனால அதுக்கு வித்தியாசம் தெரிய வாய்ப்பும் இல்லை. அதனால அவங்களை கடந்துதான் போக வேண்டிய சூழலை நாங்கள் இருக்கிறோம்னு நினச்சி தமிழக மக்கள் ரொம்ப வெந்து நொந்து போயிருக்கிறோம். இவங்கெல்லாம் எப்படி புறந்தள்ளுறது? திமுக ஆன்மீகத்துக்கு எதிராகவும் இறையாண்மைக்கு எதிராகவும் ஒவ்வொரு நாளும் குரல் கொடுக்குறாங்களே, இவங்க நம்ம என்ன பண்ணுறது, எப்படி இவங்க வீட்டுக்கு அனுப்புறதுன்னு சிந்தனையில் இருக்காங்க தமிழக மக்கள். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பாஜக ஆதரவாகவே திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி திமுக காரங்க பார்லிமெண்ட்ல எல்லா பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீதிபதி ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு, கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா தீர ஆராய்ந்து தெளிவான ஒரு முடிவை தான் கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும் போது நீதியரசர் சுவாமிநாதன் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. இந்துக்களின் இறையாண்மை குலைக்காத வண்ணம் எந்த தீபத்துள்ள தீபை ஏத்தலாம் அப்படின்னு தெளிவான முடிவை கொடுத்து ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அரசா திமுக அரசு, ஒரு நீதிபதியோட வார்த்தைக்கு இணங்கி கட்டுப்பட்டு மக்களுக்கு தீர்ப்பளிச்ச ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாம முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை வாக்கு அரசியல். வாக்குக்காக எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்றதா இதை காட்டுது. நீதியரசோட இறையாண்மையும் நம்பிக்கையும் சிதைச்சு விட்டு அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம மக்கள்கிட்ட போய் அந்த தீபத்துள்ள தீபம் ஏத்தாம விட்டதுக்கு இறைவன் கட்டத்தக்க பதிலடி கொடுப்பார். அப்ப இதற்கு முன்னாடி நம்மளோட ஆளுநர் R.N. ரவிஜி அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்கையுமே இவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் இவங்களுக்கு எப்போ அவரோட விஷயங்கள் தேவையோ, அவரோட கையெழுத்து தேவையோ, அவரோட ஒப்புதல் தேவையோ அப்போ மட்டும் எல்லாருக்கும் முன்னாடி அவளோட கையெழுத்துல போய் மண்டிடுறாங்க. அப்போ நைஸாக பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் இவங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படலையோ, எந்த வாக்கு அரசியலாக மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, எதெல்லாம் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் கையெழுத்து போட மாட்டாங்க, அமுல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. காவல்துறையை ஏவல்துறையாக மாற்றி இந்த காரியத்தெல்லாம் செய்துட்டு இருக்கு. தொடர்ந்து திமுக அரசு எப்பயுமே ஆட்சி வந்தாலே இந்துக்களின் இறையாண்மையையும் இந்துக்கள் இறை நம்பிக்கையும் வழிபாட்டையும் சனாதனத்தையும் குலைக்கும் ஒரு அரசாக தான் எப்பயுமே திகழும். அது எங்க தமிழக மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 2026 தமிழக மக்கள் தக்க பாடம் புகற்றுவார்கள். இது ஒரு சிறுபான்மையோட வாக்குகள் அரசியலுக்காக மட்டும்தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல வேற பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிறுபான்மையினர் வாக்கு திமுகக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்துக்களோட வாக்கு வங்கி 80% தமிழகத்தில் இருக்கு. அதிகப்பட்ட பெரும்பான்மையான வாக்குகளை தவிர்த்துட்டு சிறுபான்மை வாக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். அப்ப இவங்களுக்கு துதி பாடணும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் மாறுதட்டிக் கொள்கிறேன் துணை முதல்வர் சொல்றதும், நம்ம பாதிரியார்களுக்கு எல்லாரும் கடைக்கலம் கொடுக்கறதும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனி சலுகைகளுக்கு உண்டாக்குறதும், இதெல்லாமே திமுகவின் தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய அரசோட வேலைகள் தான். இது இப்ப மட்டும் இல்ல, 60 ஆண்டுகளாக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ந்து இதை வஞ்சிச்சுட்டே தான் இருக்காங்க. நாமளும் அவங்களை சரின்னு பொறுத்துக்கிட்டே போறதுனால புரிதல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உண்டாயிருச்சு. அந்த எழுச்சியின் விளைவு 2026 தேர்தல் சொல்லும். கண்டிப்பா காலம் பதில் சொல்லும். திருச்சியில அமைச்சர் கே நேரு மேல இடி நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு 4-5 மாசம் முன்னாடி நினைக்கிறேன், அப்ப 888 கோடி ஊழல்னு சொன்னாங்க. இப்போ 1026 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கான ஆதாரமும் இருக்குன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்னங்க மேம் நினைக்கிறீங்க? கே நேரு திருச்சியோட தொகுதியை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இடங்களில் மேம்பாலம் அமைக்கப்படாமல், நல்ல ஒரு தார் சாலைகள் கொடுக்காம, மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மைய பகுதி திருச்சி. அதில் மக்களுக்கு தேவையான சுகாதாரம், நல்ல ஒரு சூழலை எதுவுமே ஏற்படுத்தி தராமல் திருச்சி பால் படைஞ்சு கிடக்கு. அதுக்கு காரணம் கே நேரு தொகுதி நல்ல மேம்படுத்தலை, நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகல அப்படின்னு தான். இதை பார்க்கும்போது 1020 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஈடி சும்மா எடுக்க போகாது. தெளிவான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் பத்திரிகையாளர்கள் வெளியே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்திருக்கும் பட்சத்தில் இவர் என்னெல்லாம் செய்திருக்காரு, இவர் பினாமி சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது, எதெல்லாம் அவர் கையாடல் படுத்திருக்கான்றத ஒரு நாள் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாகும். அன்னைக்கு கே நேருவோட ஊழல் வெளிப்பட்டு திமுக அமைச்சரவையில் எல்லா அமைச்சர்களுமே இப்படி தானே வச்சிருக்காங்க. இவர் மட்டும் கே நேரு மட்டும் அது விதிவிலக்கா என்ன? எல்லா அமைச்சர்களுமே அவங்களோட குறுநில மன்னர்கள் போல எல்லா பகுதிகளையும் தமிழ்நாடு முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஊழல் செய்து தான் வச்சிருக்காங்க. எல்லாரோட வீட்டுக்குமே ரெய்டு விடணும். அதில் கே நேரு மட்டும்
புதிதானவர் இல்லை, எல்லா அமைச்சர்கள் போகிற மாதிரி தான் இவரும் போயிருக்காரு. என்ன கொஞ்சம் கூடுதலாக இன்னும் மறைச்சு வச்சிருப்பாரு, அதை வெளிக்கொணரக்கூடிய காலம் வரும், கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு இதே நீதிபதியை இன்னைக்கு எப்படி மதுரை மண்ணில் வந்து இவங்க புறக்கணிச்சாங்களோ அது மாதிரி நீதிபதி தரக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க புறக்கணிப்பாங்களான்னு அன்னைக்கு பார்ப்போம். நாங்கள் மக்கள் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சட்டநாதர் போய் போன மாதம் வந்து அமைச்சர் கே நேரு வழிபட்டார். அவர் சரியா அருள் புரியல, அதனால தான் மறுபடியும் இடி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா மேடம்? தெய்வம் எப்பயுமே நல்லோர் பக்கம் தான் நிற்பாங்க, தீவிரர்களுக்கு வழிவிட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கே நேரு வந்து 1020 கோடி ரூபாயை வந்து ஊழல் செய்துவிட்டு சட்டநாதரை போய் வழிபட்டா சாமி தெய்வம் சும்மா விடுமா? அதற்குரிய பதிலை கொடுக்கும்ல. அப்படி பார்க்கும்போது சட்டநாதருக்கு என்னைக்குமே ஒரு ஓடு நிற்க மாட்டாரு. சட்டத்தை இவங்க மதிக்கிறது இல்லை, சட்டநாதர் எப்படி இவங்களை மதிப்பாரு? கண்டிப்பாக தெய்வம் அதுக்கு பதில் சொல்லும். அரசு நன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். திமுகவை தெய்வம் ஒரு காலம் நின்று கொள்ளும். ஏன்னா தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சாமி சாமின்னு போய் கும்பிட்டுட்டு இருந்தாலும் தெய்வத்துக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு. தக்க பதிலடி தெய்வம் கொடுக்கும். இவங்கெல்லாம் வந்து தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்களும் கிடையாது, தெய்வத்தை வழிபடவும் கிடையாது. இவங்கெல்லாம் பச்சோந்திகள் போல நிறமாறக்கூடியவர்கள். எங்கே சூழலில் வேணுமோ அங்கே இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் அப்போ ஒரு வாக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காகவும் பேசக்கூடிய நபர்கள். இவங்கெல்லாம் வந்து தெய்வம் ஒரு நாளும் மன்னிக்காது. இவங்களுக்கு தக்க பாடம் 2026 போட்டுரும். தெய்வம் நின்று கொள்ளும். அடுத்து வந்து பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? ஐயா இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப, முதல்வராக இருந்தப்ப இதே முதல்வர் தான் சொன்னாரு, ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்திற்கு பொங்கல் பரிசு ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் கொடுங்க, கொடுக்கக்கூடிய அளவுல தான் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார். ஆனா இவர் இப்ப முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் 3000 ரூபாய் கொடுத்தா போதும், அது கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. எப்ப கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகைன்னு சொன்ன மாதிரி இப்பயும் இது வரைக்கும் கொடுத்து முடிக்கல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிவிப்பு அறிவிச்சுட்டே இருக்காரு. அது மாதிரி 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, தவிர கொடுப்பாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். திமுக எப்பயுமே வாக்குறுதிகளை அள்ளி விடுவாங்களே தவிர அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு ஆவணம் செய்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. திமுக சொல்வதொன்றும் செய்வதொன்றும் புறம்பாக செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தான். திமுக அரசு பேசக்கூடிய ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உண்மைன்றது கொஞ்சம் கூட இருக்காது. 3000 ரூபாய் கொடுப்போன்னு சொல்லியிருக்காரு, தவிர சென்ற முறையே இலகி போன அப்படி கெட்டு போன ஒரு வெள்ளத்தை கொடுத்தாங்க. அது இலகி போன ஒரு கரும்பெல்லாம் பால் படிஞ்சு அடி தூர்கட்ட கரும்புகளை கொடுத்தாங்க. மக்களுக்கு நல்லது எதுவுமே செய்யலை. வேஷ்டி சேலை எதுவுமே கொடுக்கல. ஆனால் இவர் வந்து மற்றவங்க ஆட்சியில் இருந்தால் மட்டும் முதலாக கருப்பு கொடியை ஏந்தி மைக்க பிடிச்சி 5000 ரூபாய் கொடுங்க, நல்ல சேலை கொடுங்க, நல்ல வேட்டி கொடுங்கன்னு வீரவசனம் பேசுவார். ஆனால் இவர் முதல்வராக இருக்கும்போது எதுவுமே செய்யலை. அது மாதிரி இந்த 3000 ரூபாயும் அறிக்கையாக விட்டுருக்காரு, தவிர எவ்வளோ தூரம் செய்வாருன்னு தெரியல. 5000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நினைவில் கொண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் அண்ணாமலையை எப்போ முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடுத்துவீங்க? தேசிய தலைமை மாநில தலைமையும் முடிவெடுத்து தான் ஒரு தலைவரை உருவாக்க முடியும். அவரை சர்வதேச அரசியல் உலக அரசியல் படிக்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க நம்மளோட மோடிஜி அவர்கள். அந்த அளவுக்கு படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னா கட்டாயம் ரொம்ப தெளிவான ஒரு ஆகச்சிறந்த தலைவன், இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி மிகு நாயகன் எல்லாருக்குமே தெரியும். அவரை எப்போ நம்ம கட்சியில் பயன்படுத்தணும்னு தேசிய தலைமை முடிவெடுக்கிறாங்களோ அப்போ சிறந்ததொரு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அவரோட பணி சிறக்கும். அவர் களத்தில் இறங்குவார். இறங்கும்போது மக்கள் மத்தியில் திமுகவிடம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாகும். திமுக விரலை விட்டு ஆட்டக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும். அவருக்கான பொறுப்பை வந்து நாம் தீர்மானிக்க முடியாது. எப்பயுமே எங்கள் கட்சியில் ஒரு முக்கியமான சித்தாந்தம் இருக்குது. தனி நபருக்கான கட்சி கிடையாது எங்கள் கட்சி. அது வந்து தேசிய நீரோட்டம், அனைவருக்குமான கட்சி. யார் தலைவனும் தொண்டனாகலாம், தொண்டனும் தலைவனாகலாம், இரண்டுமே நடக்கும் எங்கள் கட்சியில். அதனால் எப்போ அவர் தலைவனாக்கணுன்றதை தேசிய தலைமை மாநில தலைமை முடிவெடுப்பாங்க. சிறந்ததொரு பொறுப்பு கொடுப்பாங்க. அன்னைக்கு மீண்டும் அண்ணாமலை அவர்கள் களம் காண்பார். சிங்கம் களம் காணும். நன்றி மேடம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.